ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ ஆப்ஷன் ட்ரேடிங். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் அல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் டெய்லியும் நம்ம சேர்ச் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகிக்குன்னு பார்த்து டெய்லியும் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா? அது மாதிரி இந்த வாரத்தோட முதல் நாள் புதன்கிழமை நம்ம ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிருக்கு. அதுபோல் தான் வியாழக்கிழமை நம்ம ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கான 2 வீடியோட லிங்கை கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிட்டு வாங்க. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிருக்கு. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது கேப் டவுன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகிருக்கு. அது பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கும்போது கேப் டவுன் ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் 1 minute கேண்டில் இன் இன்ட்ராடே லெவல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டே சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்க. இன்றைக்கி தேதி என்னது 26. அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். அப்போனா 25 ப்ரீவியஸ் 25 க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். இன்றைக்கி தேதி 26. அப்போனா ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் 24,890. அப்போனா இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் எடுக்க போகிறோம். அது ப்ரீவியஸ் டேக்கு ரவுண்ட் ஃபிகர் எடுக்கணும். அதாவது என்ன 24,800. இந்த 24,800 பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேவா? இன்னும் ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? இன்னும் ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 24,818. ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு? 24,890. நீங்கள் மார்க்கெட் கேப் டவுன் ஆகிருக்கு. கேப் டவுன்னாலே மோஸ்ட்லி புட் ப்ரைஸ் தான் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்படி கேப் டவுன் ஆனதுனால பிஇ ப்ரைஸ் தான் இன்றைக்கி கரெக்டாக ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி பிஇ ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி. அதாவது 24,800 புட் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். ஏன் புட் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம்? நீ மார்க்கெட் கேப் டவுன் ஆகிருக்கு, அதனால் புட் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். சப்போஸ் கேப் அப் ஆச்சுன்னா நம்ம கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். இன்றைக்கி டவுன் ஆனால நம்ம டவுன்னால புட் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். அந்த 24,800 புட் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஷேர்ஸ் எப்படி அக்யூரேட் ஒர்க் ஆகி பார்க்க போகிறோம். வாங்க. 24,800 புட் ப்ரைஸ். நம்ம சேனலில் 35 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒரு வீடியோ இருக்குது, அது போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாமே 35 பாயிண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 35 பாயிண்ட்ங்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் பண்ணுறக்கூடிய ஜோன் தான் அந்த 35 பாயிண்ட்ங்கிறது. 24,800 புட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு டேக்கனை ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் நோட் பண்ணணும். 41, ஓகேவா? இன்றைக்கி மார்க்கெட்டு கேப் கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு, அதனால் புட் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். எப்போயுமே ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸில் நியரஸ்ட்டாவோ அல்லது அபோவோ ஓப்பன் ஆனால் நம்ம +35 பாயிண்ட்டை அந்த ஹை ப்ரைஸில் ஆட் பண்ணுவோம், ஓகேவா? இதுவே ஹை ப்ரைஸ் கீழே பிலோவாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் தள்ளி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம -35 பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம், பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். இப்போ இந்த சினாரியோ எப்படி? ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போனா +35 பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம் ஹை ப்ரைஸ்லேருந்து, ஓகே? இந்த ஹை ப்ரைஸ்லேருந்து 35 பாயிண்ட்டை ப்ளஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனால நம்ம +35 போட போகிறோம். சப்போஸ் இதே பிலோ ஓப்பன் ஆச்சுன்னா -35 யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சினாரியோ எப்படின்னா +35 போய் ஆட் பண்ண போகிறோம் ஹை ப்ரைஸ்லேருந்து. ஹை ப்ரைஸ் 41.
41 plus 35 point plus 35 answer 76 76 76 76 இப்போ இந்த 76 மேலே ஏதாவது 1 மினிட் கேண்டு க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 1 மினிட் கேண்டு ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் மட்டுமே. ஏன் 10 பாயிண்ட்டை மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் 10 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. இப்போ 1 மினிட் கேண்டு வச்சிடணும். இன்றைக்கி தேதி என்னது 26ஆம் தேதி 26 செப்டம்பர் 2025. இந்த கரண்ட் எக்ஸ்பைரி வந்து 30 செப்டம்பர் 2025. இந்த 30 செப்டம்பர் 2025 கரண்ட் எக்ஸ்பைரியோட ஃபஸ்ட்டு டேயான புதன்கிழமையும் வியாழக்கிழமை ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இன்றைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி மோஸ்ட்லி 95% அக்யூரஸி இருக்கும். ஒரு சில நேரங்களில் 100% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் 1 மந்த்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அப்போனா தான் இந்த 35 பாயிண்ட்க்கு மேலே தொட்டுட்டு எப்படி மேலே போகுது கீழே போகுது பார்த்து நம்ம எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை வச்சு பார்க்கலாம். இன்றைக்கி 26ஆம் தேதி நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இது 1 மந்த்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா தான் இது ரிசல்ட் நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். இந்த வீடியோ ஒன்று எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவர் மட்டும். மார்க்கெட் 35 பாயிண்ட்டுக்கு மிகப்பெரிய ஜோன். அதனால தான் இந்த 35 பாயிண்ட் எடுக்கிறோம். நம்ம இதுக்கான ரீசன் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். 35 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் புட் ப்ரைஸாக மோஸ்ட்லி வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேவா. ஓகே. இன்றைக்கி 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி நம்ம ஜோனு 76. இந்த 76க்கு மேலே எப்போ 1 மினிட் க்ளோஸ் வைக்குதோ அதுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் பேசி என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் மட்டுமே. நீ பாருங்கள் மார்க்கெட் கரெக்டாக கீழே ஓப்பன் ஆகிட்டு அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி இப்படி மேலே ஏறி இருக்குது. நம்ம எப்போயுமே அந்த 35 பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா அந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அந்த ஜோனு 76. அதுக்கு மேலே க்ளோஸ் வச்ச மட்டும் என்ட்ரி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளோஸ் வச்சிருச்சு. பார்த்துங்க கரெக்டாக இந்த கேண்டிலில் கரெக்டாக இந்த கேண்டிலில் ஓகேவா. அப்போனே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு. அப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்தோம். இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸ் எவ்வளவு இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் இந்த இருக்குது. அது என்னது இந்த இருக்குது 76.90. அப்போ நம்ம 76 எடுத்துக்கலாம். அப்போ 76ஓட ஒரு 10 பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். 76 + 10 பாயிண்ட் ஆட் பண்ண 86. நம்ம டார்கெட் 86 தான். ஓகே 86. நம்ம டார்கெட் 86. பாருங்கள் பார்ப்போம். நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு 9:32க்கு நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் எப்போ ரீச் ஆகிருக்குன்னு பார்ப்போமா. பாருங்கள் அப்படி மேலே போயிட்டு அப்படி கீழே இறங்கிட்டு அப்படி மறுபடியும் மேலே ஏறுது. பார்த்துங்க கீழே இறங்கிட்டு அப்படி மறுபடியும் ஏறுது. நம்ம டார்கெட் 86. பாருங்கள் பார்த்துட்டேங்க கரெக்டாக கரெக்டாக 86. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. பாருங்கள் 86 கரெக்டாக இந்த கேண்டில் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா. பாருங்கள் நம்ம டார்கெட் எப்போ ரீச் ஆயிருக்கு. நம்ம டார்கெட் ரீச் ஆன டைம் வந்து 11:39. ஓகேவா. நம்ம டார்கெட் வந்து 11:30க்கு ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா. இதை எடுத்துகிட்டு ட்ரேடு க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகலாம். இப்போ பாருங்களேன் அந்த பாயிண்டை தொட்டுட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கியிருப்பாங்க. கீழே இறங்கிட்டு பாருங்கள் கீழே இறங்கிட்டு ஒரு கன்சல்ட் ஆகுது. ஓகே ஆகிட்டு மறுபடியும்
மறுபடியும் மேலே மார்க்கெட் மேலே மூவ் ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கிடச்சி இன்றைக்கி. ஓகேவா? நம்ம இருந்தாலுமே நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் மட்டுமே. நம்ம என்ட்ரி பேஸ் எப்போ கிடச்சிருக்கு? நம்ம என்ட்ரி கிடச்சது வந்து இந்த கேண்டில் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சனால தான் இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்த கேண்டில் இந்த இருக்குது. நம்ம என்ட்ரி ப்ரைஸ் எப்போ கிடச்சிருக்கு? 9:32 நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் ரீச் ஆனது வந்து 86. ரீச் ஆனது வந்து 11:31 நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? இதை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் எப்போன்னு ரிவர்சல் ஆகலாம். அதுக்காக மினிமம் 10 பாயிண்ட் மட்டும் எடுக்கலாம். ஓகேவா? ஆக மொத்தம் இந்த எக்ஸ்பயர் ஓப்பன் ஆன புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. புதன், வியாழனுக்கான வீடியோ லிங்க்கு கீழே கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் டெய்லி உண்மையின் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம், அதுக்கான வீடியோ டெய்லியும் போட்டுட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஆப்ஷன் பையிங்கான ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ. ஓகேவா? நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ரீட்டைல் பீப்புள் எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இது வந்து ஒரு நாலேஜ், என்னோடய நாலேஜ் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து இந்த 35 பாயிண்ட்டுங்கிறது மிகப்பெரிய ஜோன். அதுக்காக தான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணிடுறேன். நீங்கள் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஓப்பன் ஆனால் நம்ம புட் ப்ரைஸ் தான் ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸை பார்த்து அதுக்கு நியரஸ்ட் இருக்கும் ரவுண்ட் ஃபைர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம இன்றைக்கி கேப் டவுன் ஆனாலும் பிஇ பஸ் செக் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து ஒரு 35 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ண போகிறேன். ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறேன். ஏன் 35 பாயிண்ட் ஆட் பண்ணுறோம்னா, நீங்கள் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனால மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லை நியரஸ்ட் ஓப்பன் ஆனாலோ ப்ளஸ் 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணணும். அந்த ஜோனுக்கு மேலே எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே? அடுத்த கண்டியில் நம்ம டார்கெட் 10 பாயிண்ட் மட்டுமே. சப்போஸ் ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே கொஞ்சம் பிலோ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் தள்ளி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். இந்த சினாரியோ எப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால நம்ம வந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மேலே நம்ம டார்கெட் வந்து கரெக்டாக இப்போ 9:32 நம்ம டார்கெட் என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம என்ட்ரி பண்ணிருக்கு. நம்ம டார்கெட் கரெக்டாக 11:39 நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இந்த 35 ஜோன் மிகப்பெரிய ஜோன். இது எல்லோரும் நல்லா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.